என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னால் நாவல் பகுதி 12. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன் முன்னால் ஓடும் அந்த பெண்ணின் பின்னால் ஓடி அந்த வீட்டிற்குள் ஏறிய பிறகுதான் தான் ஒரு வலையில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது கயலுக்கு புரிந்தது. ஆம், ரஞ்சித்தின் ஏற்பாடுதான் இவை அனைத்தும். ஹாலில் அமர்ந்திருக்கும் ரஞ்சித்தின் உதட்டில் வெற்றி புன்னகை. என்னடி, இவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட இப்படி வந்து வசமா சிக்கிப்பேன்னு நீ நினைக்கல என்று கேட்பவனின் விரல் இடுக்கில் புகையும் சிகரெட். அதை கண்ட போதே கயலின் பாதி உயிர் போய்விட்டது. சிகரெட்டை மேலும் கீழும் அசைத்தபடியே எழுந்து அவளை நோக்கி அடி எடுத்தான் ரஞ்சித். வெளியாட்களுக்கு நீ என்கிட்ட அனுபவிக்கிற கொடுமைகள் தெரியக்கூடாதுன்னு தான் உன்னுடைய முகத்துல தொடரதே இல்ல. கழுத்துக்கு கீழே மட்டும்தான் சூடு போடுவேன். ஆனா இப்போ நீ ஒரு நாளும் என்ன மறக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கு உன்னுடைய 2 கன்னத்திலையும் சூடு போட்டா என்னன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டா நானே மாட்டிக்க, நானே ரூட்டு போட்ட கதையாயிடும். அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் உனக்கு எப்படி பழக்கம்னு தெரியலடி. அவனுங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் பிரச்சனை, எனக்கு தான். ஆனா நீ என்ன மறக்கவும் கூடாது. அப்படி சூடு போட உன்னுடைய உடம்புல எங்க இடம் இருக்கு? இருக்கே, என்னையே கேவலமா பேசின உன்னோட நாக்கு, அதுல பொட்டு வச்சா என்ன? அவளை நெருங்கி விட்டவன் கை நீட்டி அவளை பிடிக்க முயல 2 அடி பின்னால் எடுத்து வைத்தாள் கயல். இந்த வீட்ல இருந்து என்னுடைய அனுமதி இல்லாம உன்னால தப்பிக்க முடியும்னு உனக்கு தோணுதா? கண்டிப்பா முடியாது. தேவையில்லாம இப்படி தள்ளி போய் என்னுடைய கோபத்தை ஏத்தாத. ஒரு பொட்டுக்கு பதிலா 4 பொட்டை நாக்குல வச்சு விட்டுடுவேன். பின்னால் எடுத்து வைத்த அடுத்த காலை அப்படியே இழுத்து முன்னால் வைத்த கயலின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இதுதாண்டி. நான் சொன்ன அதை அப்படியே கேக்குற. உன்னை என்கிட்ட சிக்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனா நான் தான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சரி, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லி பார்த்தா திடீர்னு கோர்ட் என்னடானா நம்ம 2 பேருக்கும் விவாகரத்து கொடுத்துருச்சு. தப்பிச்சிட்டோம், சுதந்திர பறவை ஆயிட்டோன்னு என்னம்மா சந்தோஷப்பட்ட. பாத்தியாடி, வந்து வசமா சிக்கிக்கிட்ட. அவள் அருகில் வந்து விட்டவன் அவள் வாயை பிடித்து நெரித்தபடியே சிகரெட்டை அவள் வாய்க்குள் கொண்டு செல்ல கயலின் விழிகளில் பீதி. அவள் விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ஆனால் அடுத்த நொடி அவள் வாயை பிடித்து நெரித்துக் கொண்டிருந்த கரம் விடக்கென விலகியது. பின்னாலேயே ஏதோ கீழே வீழ்ந்து நொறுங்கும் சத்தமும் ரஞ்சித்தின் அலறல் சத்தமும் கேட்டது. விழிகளை திறந்து பார்த்தாள் கயல். கீழே வீழ்ந்து கிடக்கும் ரஞ்சித்தின் அருகில் நொறுங்கி கிடக்கிறது டிவி. என்ன நடந்தது அவளுக்கு புரியவில்லை. யாரோ அவள் அருகில் நிற்பது போல் உணர்ந்தவள் தலையை திருப்பி பார்த்தாள். ஆக்ரோஷமாக தன் அருகில் நிற்கும் செழியனை கண்டு வியந்தவள், செழியன், நீங்க எப்படி இங்க என்று கேட்க, நீ முதல்ல தள்ளி நில்லு, முதல்ல இவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுற என்று கூறியவன் எழ முயன்று கொண்டிருக்கும் ரஞ்சித்தின் அருகில் பாய்ந்து வந்து அவன் சட்டை காலரோடு தூக்கி நிறுத்தி அவன் முகத்தில் குத்து குத்து என்று குத்தினான். பற்ற வைத்த சிகரெட் கீழே வீழ்ந்து புகைந்து கொண்டிருப்பதை கண்டவன் அதை கையில் எடுத்து ரஞ்சித்தின் உடல் முழுவதும் சூடு போட ஆரம்பித்தான். வாய்விட்டு அலறிய ரஞ்சித், டேய், யார்டா நீ? இவளுக்கு உனக்கு என்னடா உறவு என்று கேட்டான். என் பேரு செழியன். செழியனா? ஏண்டா, இந்த பேர்ல எத்தனை பேர்டா கிளம்பி இருக்கீங்க? இவ என்னடானா வருஷம் ஏலகிரி போய் இவ சின்ன வயசு புருஷனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படி தெரியாம போகும்? வருஷம் இவ தாத்தாவுக்கு திதி குடுக்கறேன்னு சொல்லி இவ இந்தியா கிளம்பும் போது இவளுக்கு தெரியாமலே சென்னையில ஒரு பிரைவேட் டிடெக்டிவ வச்சு இவளை கண்காணிக்க வைக்கிறது தான் ஏன் வேலை. அதை கேட்டு கயலுக்கு அதிர்ச்சி. அதனால் தான் அடிக்கடி செழியனின் பெயரை சொல்லி தன்னை டார்ச்சர் செய்தானா? இவதான் அவனை தேடி அலையறா. ஆனா அவனுக்கு இவளை பத்தி தெரியுமானே தெரியல. அவன் எங்க இருக்கான்னு இவளுக்கும் தெரியல. இப்ப என்னடானா அதே பேர்ல நீ வந்து நிக்கிற. எத்தனை பேர்டா இப்படி கிளம்பி இருக்கீங்க? பச்சை மண்ணு என்னை இப்படி போட்டு உதைச்சு சூடெல்லாம் போட்டு காயப்படுத்துற. எத்தனை பேரா? செழியன்னு நான் ஒருத்தன் தாண்டா கயலுக்கு புருஷன். செழியன் கூறியதை கேட்டு ரஞ்சித் ஆடி போனான். அந்த செழியன் அது நீயா? ஆமாடா, நானே தான். தெரியாதனமா நான் இவளை ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா அவ உன்கிட்ட வந்து சிக்கி படாத பாடெல்லாம் பட்டுட்டா. அவளை சேஃபா உன்கிட்ட இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தா திரும்பவும் இவளை உன் வலையில சிக்க வைக்க நீ ட்ரை பண்ற. என்னது, இவளை சேஃபா நீ மீட்டு கொண்டு போனியா? ஆமாடா, அந்த போலீஸ் ஆபீசர்ஸ இவளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டல. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் என் ஃப்ரெண்டு. அவரை வச்சுதான்டா நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணேன்.
அது சரி, கதை அப்படி போகுதா? அப்புறம் என்ன சொன்ன? நீ பச்சை மண்ணா? நாயே, இந்த சிகரெட்டை பத்த வச்சுதானடா அவளுடைய உடம்பு ஃபுல்லா சூடு போட்ட. அப்ப அவ பச்சை மண்ணுன்னு உனக்கு தெரியல? இப்ப உனக்கு வலிக்குதா என்று கேட்டவன் மீண்டும் அவன் உடலில் சூடு போட ஆரம்பிக்க, ஐயோ அம்மா என்று ரஞ்சித் கத்திக்கொண்டே இருந்தான். அவன் உடலில் ஒரு இடத்தை கூட மிச்சம் வைக்காமல் உடல் முழுவதும் சூடு போட்டு முடித்த செழியன் ரஞ்சித்தை கீழே தள்ளிவிட்டான். இனி இவ இருக்கிற பக்கம் நீ திரும்பினு தெரிஞ்சது அந்த தலைய அப்படியே சீவிடுவேன், நினைவிருக்கட்டும். அப்புறம் உடம்புல எல்லாம் இப்படி சூடு போட்டது யாருன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவ? இல்ல இல்ல, நானே தான் போட்டுக்கிட்டேன்னு நானே சொல்லிக்கிறேன். சத்தியமா நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நல்லது என்று கூறியவன் கயலின் கரத்தை பிடித்தபடியே அந்த வீட்டில் இருந்து வெளியே வந்தான். ஆமா செழியன், நீங்க எப்படி இங்க? இவனால உனக்கு எந்த நேரம் வேணும்னாலும் பிரச்சனை வரலான்னு என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. அதனாலதான் மீனா கிட்ட சொல்லி இவனால உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உடனே எனக்கு போன் பண்ண சொன்னேன். என் நம்பரை நான் மீனாவுக்கு கொடுத்திருந்தேன். அப்படிதான் இன்னைக்கு அவன் ஹாஸ்பிட்டல் வந்து உன்னை மிரட்டிட்டு போன விஷயத்த மீனா என்கிட்ட சொன்னான். வேலை முடிஞ்சு நீ தனியா தான் பிளாட்டுக்கு போவேன்னு சொல்லி மீனா சொல்லும் போது ஏன்னு தெரியல, நீ சேஃபா வந்து சேர மாட்டியோன்னு ஒரு சந்தேகம். அதை உன்னை கூட்டிட்டு போலான்னு சொல்லி வந்தேன். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட பார்த்தேன். அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீ வெளியே வந்ததை நான் கவனிக்கல. நீ அவசரமா ஒரு பொம்பளையோட ஓடுறதான் நான் கடைசியில பார்த்தேன். அப்படிதான் நானும் உன் பின்னாடி வந்தேன். கயலின் விழிகள் நிறைந்து விட்டது. என்னாச்சு கயல்? என்னுடைய அம்மா இறந்த பிறகு நான் பாதி அனாதையாயிட்டேன் செழியன். தாத்தா பாட்டி இறந்த பிறகு முழு அனாதையாயிட்டேன். அவங்களுக்கு பிறகு இந்த உலகத்துல என் மேல இந்த அளவு அன்பு காட்டுறது நீங்க மட்டும்தான். கயலின் மனதில் இருக்கும் வேதனையின் தீவிரத்தை செழியனால் உணர முடிந்தது. ரஞ்சித்திடம் அவள் எந்த அளவு வேதனைகளை அனுபவித்திருப்பாள் என்பதை இன்று அவள் விழிகளில் தெரிந்த பீதியும் ரஞ்சித்தின் செயலும் தெளிவாக உணர்த்தியும் விட்டது. இனியும் இவளை இப்படி தனியாக விடுவது நியாயமா என்று அவன் மனம் கேட்க அவள் கரத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டவன், கயல், நம்ம நேரா என்னுடைய அக்கா வீட்டுக்கு போறோம். முதல்ல அக்கா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிடலாம். அவ அப்பா அம்மா கிட்ட பேசட்டும். நந்தனா விஷயத்துல அப்பா அம்மாவுக்கு என் மேல கோபம் இருக்கு. அதனால அவங்க கிட்ட பேச ஒரு தயக்கம். நீ பார்த்த பொண்ணுதான் சரியில்லை, இனியாவது நாங்க உனக்கு பொண்ணு பார்க்கலாமான்னு வேற கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில திரும்பவும் நான் கயல்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு புரியுது செழியன். என் சைட்ல இருந்து பச்சை கொடி காட்டவும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் யாருமே இல்ல. அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க முதல்ல உங்க அக்கா கிட்டே பேசுங்க. ஆனா செழியன், உங்க அக்கா கிட்ட பேசும்போது நான் எதுக்கு? என்ன பிளாட்ல விட்டுட்டு நீங்க மட்டும் போறது தானே நல்லது. யோசித்தவன் ஓகே என்றான். இருவரும் காரை எட்டி இருந்தனர். கயலை பிளாட்டில் விட்டுவிட்டு நேராக பூங்குழலியை தேடி வந்த செழியன் கயலை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூற பூங்குழலிக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. டேய், இது கடைசியில இப்படிதான் வரும்னு எனக்கு தெரியும்டா. அதனால நான் கயலை பத்தி அப்பா அம்மா கிட்ட, என்னுடைய புருஷன் கிட்ட, எல்லார்கிட்டயும் முன்னாடியே சொல்லிட்டேன். காவியாவுக்கு கூட கயலை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆமா மாமா, நந்தனா அத்தையே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா டாக்டர் கயலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப சாஃப்ட் தெரியுமா? காவியாவும் கூற, ஆமா செழியன், எனக்கும் டாக்டர் கயலை தெரியும். காவியா சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்ட். அவங்கதான் உனக்கு பொருத்தமானவங்க. நீயும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க முடியும்? சட்டு புட்டுன்னு டாக்டர் கயலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகுற வழிய பாரு. பூங்குழலியின் கணவரும் கூற, சரி, கயல் பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? டேய், கயலை நீ கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே கயலை பத்தி நான் அப்பா அம்மா கிட்ட நிறைய பேசி இருக்கேன். உன்னுடைய பிளாட்ல நான் கயலை பாக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு கயலை தெரியும். கயல் கிட்டதான் நாங்க எப்பவுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். ஆனா இப்ப அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல, அதனால இப்ப சந்திக்கிறது இல்ல. நான் முன்னாடியே கயலை பத்தி சொல்லி இருந்ததால கயலை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசும்போது அவங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல. அவன் அந்த நந்தனா கிட்ட நல்லா கஷ்டப்பட்டுட்டான். இனியாவது அவன் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவனுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. அப்படின்னா அக்கா, நீ அப்பா அம்மா கிட்ட பேசு. கல்யாணத்தை எங்க வச்சுக்கலான்னு கேளு. இங்கேயே போதும்னு அவங்க சொல்லிட்டா அவங்க வசதிக்கு நான் அவங்களுக்கு டிக்கெட் போட்டுடுறேன். சரிடா, நான் பேசிட்டு உனக்கு போன் பண்றேன். ஆனா ஒரு விஷயம். எனக்கா? இந்த விஷயத்த நீயே அப்பா அம்மா கிட்ட சொல்றது தானடா சரி? சொல்லலாம் தான். ஆனா நந்தனா விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டதால கயல் விஷயத்தையும் சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இந்த விஷயத்த நீயே எனக்காக பேசிடுக்கா. ஓகே, நீ இப்படி சொன்னதாவே அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுற. இல்லனா நீ இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலையேன்னு அவங்களுக்கு ஒரு வேதனை இருக்கும். சரிக்கா, நீ பேசிட்டு எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி சொல்லு.
ஓகேடா, இப்பவே பேசணுமா? இல்ல இல்ல வேண்டாம். அவங்க கண்டிப்பா முதல்ல என்ன திட்டதான் செய்வாங்க. கயல் விஷயத்துக்காக இல்ல, நந்தனா விஷயத்துக்காக. அதை கேட்கிற அளவு மனதைரியம் எல்லாம் இப்ப எனக்கு இல்ல. நீ பொறுமையா பேசிட்டு எனக்கு பதில் சொன்னா போதும். ஓகேக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். செழியன் விடை பெற்றுக் கொண்டான். பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.